ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரேண்டம் கிளிக்ஸ் ஆஃப் கவி. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து மழை டைமில் இல்லை ஈவினிங் ஏதாச்சும் சிம்பிளாக சீக்கிரமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 3 வெங்காயம் அப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த பெரிய வெங்காயம் வந்து 3 வந்து 4 பேர்த்துக்கு வரும். ஸோ இந்த ரெசிபி வந்து பெரிய வெங்காயில தான் ட்ரை பண்ண முடியும். பிகாஸ் சின்ன வெங்காயம்ல நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து ஸ்லைஸாக பெரிய நீளமாக அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்குவோம்ல, அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பிரியாணிக்கு எப்படி நம்ம ஆனியன் கட் பண்ணி அதை வறுக்குவோமோ அது மாதிரி நம்ம இதுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப தின்னாக பண்ணுறதுனால அது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ரொம்ப மொறுமொறுன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா தின் ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அது பிசைஞ்சு வச்சுருங்க. பிகாஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒட்டி இருக்கும் ஆனியன்ஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி வேணாம். கொஞ்சம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் அப்படியே சிங்கிளாக வரும். அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பிளேட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் வந்துட்டு அதை நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து பெனஞ்சு விட்டு அதை வந்து அப்படியே சிங்கிளாக நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஒன்று ஒன்று ஒட்டிகிட்ருந்தா நம்ம பஜ்ஜிக்கு வந்து இது பண்ணும்போது நல்லா இருக்காது. தின் ஸ்லைசஸாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். டக்குன்னு வெந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா மொறுன்ட்டு வரும். இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தால் வந்து நல்லா இருக்காது அவ்வளோக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஈவினிங் டீ கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி சாப்பாடு கூட ஏதாச்சும் இது வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மோண்டா மிக்ஸ் இருக்குங்க இல்லையா, அது வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் சால்ட்டு அது இதுன்ட்டு எதுவுமே போட தேவையில்ல. பிகாஸ் இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். ஸோ எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களே ஜஸ்ட்டு வந்து அந்த ஆனியன், அப்புறம் இந்த பஜ்ஜி மாவு, அதுக்கப்புறம் ஆயில். பிகாஸ் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக மட்டும்தான். இது மட்டும் இருந்தால் போதும், நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். ஸோ அது வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வாட்டர்லாம் ஆட் பண்ணாதீங்க. வாட்டர் ஆட் பண்ணாமல் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப வந்து ஒரு மாதிரி தண்ணியாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் பஜ்ஜி வச்சு அந்த வாழை பஜ்ஜி இருக்குங்களா, அதுக்கு வந்து நம்ம தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தொட்டு தொட்டு எடுப்போம். பட் அந்த மாதிரி இதில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி தான் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் எடுத்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அது போடுறதுக்கு ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து இது மாதிரி அது வந்து ஃபுல்லாமே அந்த பஜ்ஜி மாவு படணுன்ட்டு கூட இல்லை, லைட்டாக பட்டால் கூட போதும். ஸோ அந்த மாதிரி பட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து மாவு வந்து ஒட்டணும் அந்த இதில், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஆயில் போர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள், இப்போ நான் அதை எடுக்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்துட்டு அது ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வடை மாதிரி கூட வந்து ஒரு தின் ஸ்லைஸாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் அதை இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், அது வந்து கீழே விழுகாது. அது அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். ஆனியன் கூடயே ஒட்டிக்கும். நம்ம கையில் எடுக்கும்போது நம்ம கையிலேயே ஒட்டிக்கும். அது வந்து கீழே விழுகாது. ஸோ அது வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து அங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வந்து நெக் சைடில் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து எடுத்து இன்னொரு பவுலில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எண்ணெய் வந்து பிடிக்கவே பிடிக்காது.
நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப ஆயில் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஆட் பண்ணும்போதே லைட்டாக தான் ஆயில் ஆட் பண்ணோம். ஸோ அவ்வளோக்கெல்லாம் இது வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ சில பஜ்ஜிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெயெல்லாம் சொட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை. இது எண்ணெய் அவ்வளோக்கு உரியாது. ஸோ இப்படி தான் இருக்கும். பஜ்ஜியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மொறுமொறுன்ட்டு நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் வந்துட்டு பஜ்ஜி மாவு படலை அந்த ஆனியன் கூட. பட் நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது அது எல்லாமே வந்து பட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப மொறுமொறுன்ட்டு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.